ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோன்னா ஒரு ஃபேஸ் பேக் தான். என்ன ஃபேஸ் பேக்னா நமக்கு டேன் ரிமூவல். வெயில் அதிகமாக இருக்கிறதால எல்லாருக்கும் டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட். வாங்க லேட் பண்ணாமல் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்க்ரப்பு அப்புறம் பேக்கு ரெண்டுத்துக்குமே நமக்கு பீட்ரூட் தேவை. பீட்ரூட் ஜூஸ் எடுக்க போகிறோம். அதனால் அந்த பீட்ரூட்டு ஒரே ஒரு துண்டு பீட்ரூட் எடுத்து நான் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்து இந்த பீட்ரூட்லேருந்து ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து நம்ம இப்படி சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம பீட்ரூட்டை நல்லா சீவி எடுத்துட்டோம். சீவி எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு சின்னதாக வேஷ்டி துணியை எடுத்து இந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸு நமக்கு கையில் பிழிஞ்சாலே நல்லா வந்துடும். இந்த மாதிரி துணியில் நீங்கள் வடிகட்டி பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க ஜூஸ் மட்டும் வரும். இந்த ஜூஸ் தான் நமக்கு ஸ்க்ரப்புக்கும் பேக்குக்கும் ரெண்டுத்துக்குமே தேவை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த பேக் போட்டோம்னா கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். நமக்கு வெயில் எல்லாம் போகிறோம் இல்லையா, போகும்போது இதை போட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு டேன் ஆகாது. பெர்மனண்ட்டாக வேணும்னா இதை நம்ம டெய்லி செய்யணும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பர் க்ளோ கொடுக்கும். நம்ம இப்போ என்ன ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சின்னதாக நான் பெருசாகவும் இல்லை, சின்னதாகவே எடுத்துருக்கேன். எடுத்து உருளைக்கிழங்கே அதே மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரப்புக்கும் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை துணியிலலாம் நான் பிழிய போகிறதில்ல. உருளைக்கிழங்கை நம்ம கையில் வச்சு இப்படி பிழிஞ்சு எடுக்கும் போதே நல்லா சாறு வரும். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இப்படி பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாறு வரும். இது மட்டும் போதும். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்க்ரப்பை ரெடி பண்ணலாம். ஸ்க்ரப்புக்கு ஒரு ஸ்பூன் அரிசிமா நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாதி ஸ்பூனு தயிர். இந்த ரெண்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஸ்க்ரப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தான் விட்டேன் பாருங்கள், அதுலேயே நமக்கு ரெடி ஆகிட்டுது. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதை நம்ம முகத்தில் போட்டோம்னா முகமும் கண்டிப்பாக இந்த கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ பேக்கை ரெடி பண்ணிடலாம். பேக்குக்கு நமக்கு மைசூர் பருப்பு தேவை. மைசூர் பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுடராக நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 ஸ்பூன் போட்டேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் தான் போட்டிருக்கேன். தயிர் இதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜூஸையும் இதில் நம்ம இந்த பேக்குக்கு போட போகிறோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த 2 ஜூஸும் கலந்ததை இதில் போட்டு பேக்கே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரப்பு பேக்கு அப்புறம் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபேஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபேஸில் இருக்க டர்ட்டு, உள்ளே இருக்க டெட் செல் எல்லாம் வரணும் இல்லையா, அதுக்கு நல்லா நம்ம ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ண ஸ்க்ரப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ணும்போது நம்ம அரிசி மாலாம் போட்டிருக்கோம். அரிசி மா எல்லாம் நமக்கு நல்ல ஒரு டேன் ரிமூவல். நிஜமாகவே கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்க்ரப் வச்சு என்னோட ஃபேஸில் இருக்க டெட் செல் அப்புறம் அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேக் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபேஸுக்கு மட்டும்தான் போடுறேன், நெக்லெல்லாம் போடல. வீடியோக்காக நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நெக்லெல்லாம் போடுங்க. கையில் காலில் எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல கூட போட்டு இதை வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கருப்பு எல்லாம் அப்படியே நமக்கு வந்துடும். இதை டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி முடியலைன்னா கூட வீக்லி 2 கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். இதில் அரிசிமா போட்டிருக்கிறதால நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா சொர சொரன்னு இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது உள்ளே இருக்க டர்ட் எல்லாம் நமக்கு வந்துடும்.
ரொம்ப திக்காக இருக்குது, கட்டியாக இருக்குன்னா நம்ம பீட்ரூட் ஜூஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரப்பை வச்சு நம்ம நல்லா லைட்டாக ஃபேஸில் ஸ்க்ரப் கொடுத்தோம்னா தான் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் செல் அப்புறம் அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி லிப்ஸுக்கு மேலே லிப்ஸை சுற்றிலாம் நமக்கு சின்ன சின்ன முடி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது லைட்டாக நான் அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னா அந்த முடியெல்லாம் இருக்காது. மூக்கு மேலே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட கொஞ்சம் ரஃப் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா அந்த பிளாக் ஹெட்ஸு ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரப் கண்டிப்பாக நம்ம முகத்தில் இருக்க அழுக்கு டெட் செல்லு அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். டெய்லி கூட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணோன்னா முகத்தில் இருக்கிற அழுக்கு டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல க்ளீனாக இருக்கும் நம்ம முகம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தான் கொடுக்கணும், ரஃப்பாலாம் அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஏன்னா முகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட முகத்தை பாருங்கள், லைட்டாக பிங்க் கலராக தெரியும். நிஜமாவே நான் மிரரில் பார்க்கும்போது வாஷ் பண்ணும்போது எனக்கே ஒரு மிராக்கிளாக இருந்துச்சு. பிங்காக இருந்துச்சு என்னோட முகம் வந்து. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுதோ தெரியலை, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிங்க் கலர் அப்படியே ஒரு ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணேன், அவ்வளோதான் வீடியோக்காக. நீங்கள் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம், ரொம்ப அழுத்தியெல்லாம் ஸ்க்ரப் பண்ண வேணாம். இங்கெல்லாம் நல்லா முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது தேவையில்லாத முடி கூட நமக்கு வராது. இங்கே இருக்கிற கருப்பு எல்லாமே போயிடும். இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பேக்கை இப்போ வந்து நான் என்னோடய முகத்தில் ஒரு 15 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வச்சு தண்ணியில் நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு சூப்பர்வான ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்கள் நேராகவே பார்ப்பீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்டிவ் சூப்பர் ரெமெடி தான் இது. 100% உங்கள் கிச்சனில் இருக்க பொருளை கொண்டே சூப்பர்வாக நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ போகிறக்கு ஃபேஷியல் அது இதெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸில் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த பேக்கை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரப்பு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸ்க்ரப்பு கொஞ்ச நேரம் நான் போட்டு ஸ்க்ரப் பண்ணும்போதே நம்ம முகத்தில் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போது இந்த பேக்கை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை போட்டேன். எனக்கே வாவுன்னு சொல்கிற அளவுக்கு அமேசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு. ஏன்னா இதில் மைசூர் பருப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி. சூப்பராக ஒரு ப்ளீச் ஆயிருந்துச்சு. நம்ம முகம் ப்ளீச் போட்டால் எப்படி இருக்கும், பார்லர் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம். அப்போ ப்ளீச் போடும்போது நமக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மைசூர் பருப்பு அதில் போட்டதுனால நமக்கு அப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அது வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட் மைசூர் பருப்பு. கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 15 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் என்னோட முகம் வந்து எவ்வளோ அழகாக மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் விட்டுருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் விட்டுட்டு இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். க்ளீன் பண்ணி லைவாக உங்களுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் என்னோட முகம் வந்து எந்த அளவுக்கு டேன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு லைவாக தெரியும். இப்போது என்னோட முகத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி காமிக்கிறேன். தொடச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கே தெரியும், எனக்கே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இதை வீடியோவில் இப்படி துடைச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் மிரர் போய் பார்த்தேன். எனக்கே ஒரு சூப்பர்வான, உண்மையாக நம்பவே முடியலை. என்னோட முகம் அவ்வளோ சேஞ்சஸாக இருந்துச்சு ஒரு கொஞ்சம் நேரம் தாங்க. அப்போனா நம்ம பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் எதுவுமே பண்ணலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி நம்ம இதை பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக எந்த ஃபேஷியல் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணும்போது என்னோடய முகத்தில் பாருங்கள், அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ண இடத்தையும் விட்டு பாருங்கள்,
அது எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர் அவ்வளோ சேஞ்சஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. நான் க்ளீன் பண்ண இடத்த பாருங்கள், எவ்வளோ வந்து அப்படியே நல்ல ஒரு கலராக நல்ல ஒரு பொலிவாக இருக்குது பாருங்கள். அப்படி கிளார் அடிக்குது என்னோட முகம். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போடுறதுக்கான பெஸ்ட் பேக் இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக 100% உண்மை. நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் க்ளீன் பண்ண என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் என்னோடய முகத்தை. எனக்கே பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. வாவ்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு பேக். கண்டிப்பாக நீங்களும் லைவாகவே இந்த ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 100% எஃபெக்டிவ், நம்பி போடலாம். பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே ஃபேஷியல் எதுவுமே பண்ணலைன்னா அர்ஜென்ட்டுக்கு இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு போனீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் எதுவுமே அப்ளை பண்ணல, ஃபேஷியல் எதுவுமே பண்ண முடியலை அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா இந்த பேக்கை கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். 100% ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த பேக்கு நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே டச் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு நம்ம முகம் வந்து எந்த ஒரு ரஃப்பாகவும் இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் என்னோடய ஃபேஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்படியே தொட்டு பார்க்கும்போது நல்லா குழந்தையோட சருமம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பேக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரப்பையும் பேக்கையும் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.